குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஹெல்த்தியான பேன் கேக் தான் பார்க்க போகிறோம். இது என்னென்ன வச்சு செய்ய போகிறோம் அப்படின்னா, இது வந்து டேட்ஸ் ஒரு 7-8 டேட்ஸ் வந்து ஒரே ஒரு டீஸ்பூன் தேன் விட்டு நான் வந்து தண்ணி விட்டு ஊற வச்சுருக்கேன். இது ஒரு 1/2 ஹவராக ஊறிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நான் வந்து விதை நீக்காமல் ஊற வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா 2 கப் வீட் ஃப்ளோர், அதுக்கப்புறமா ஒரு அரை ஆப்பிள், ஆஃப் ஆப்பிள், ஒரு ஆப்பிள் எடுத்து ஒரு ஆஃப் வந்து நம்ம வந்து விதை நீக்கி கட் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கப்புறமா பனானா, எந்த பனானாவாக இருந்தாலும் ஒரே ஒரு பனானா. இந்த இது வந்து பேன்கேக் வந்து ரொம்ப ஹெல்த்தியானது. நம்ம வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், குட்டீஸ்க்கும் ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். நம்ம வீட்லேயும் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு, டயட் ஃபுட்டு எல்லாத்துக்குமே இது எடுத்துக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியானது. ஏன்னா நம்ம வந்து சர்க்கரைக்கான எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. ஸ்வீட்டுக்கு வந்து நம்ம வந்து ஹனியும் அப்புறமா டேட்ஸும் மட்டும்தான் எடுத்துக்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் நம்ம வச்சுருக்க எல்லாத்தையும் போட போகிறோம். நம்ம வந்து பனானாக்கு வந்து தோல் நீக்கிட்டு இதோட சீடெல்லாம் நீக்கிட்டு நம்ம வந்து எல்லாத்தையும் ஒரு மிக்சியில் போட்டு நல்லா அரைக்க போகிறோம். நம்ம எல்லாம் நீக்கிட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து டேட்ஸோட விதையெல்லாம் நீக்கிட்டேன். இப்போது இதை மிக்ஸி ஜாருக்குள்ளே சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஒரே ஒரு வாழைப்பழம், அதையும் சேர்த்துக்கலாம். இது எந்த வாழைப்பழமாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற அரை ஆப்பிள், அதையும் நம்ம சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுக்கிற 2 கப்பு வீட் ஃப்ளோர், இதையும் இதோட சேர்த்துடலாம். நான் வந்து நிறைவான கப்பாக வைக்கல, கொஞ்சம் கம்மியாக தான் வச்சுருக்கேன். இப்போது எல்லாத்தையும் இது கூட சேர்த்தாச்சு. இப்போ நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இது கூட வெல்லமோ சர்க்கரையோ எதுவுமே, நாட்டு சர்க்கரை எதுவுமே சேர்க்க வேணாம். ஸ்வீட்டுக்கு வந்து டேட்ஸ் மட்டுமே போதும். வாங்க அரைச்சிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா அரைச்சாச்சு, நல்லா நைஸாக அரைச்சாச்சு. ஒரு தோசை மாவு பதத்தில் இது இருக்குது. நான் கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சேன். இப்போ நம்ம இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். ஒரு பாத்திரம் எடுத்து அதில் இந்த பேன்கேக்கோட இதை வந்து அதில் மாற்றிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு நம்ம வந்து இந்த பேன்கேக்கோட மாவை மாற்றிட்டோம். இப்போ ஒரு அடுப்பில் ஒரு தோசை தவா போட்டுட்டு அதில் கொஞ்சமாக நெய் போட்டு அதில் ஒரு கரண்டி விட்டு ஒரு லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இதை ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே வெயிட் பண்ணலாம். மீடியமாக வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். ஒரு 2 மினிட்ஸ் கழித்து நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போது ஒரு தோசை கரண்டி வச்சு மெதுவாக இதை திருப்பி பார்க்கலாம். ரொம்ப சாஃப்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சாஃப்டாக கலர்ஃபுல்லாக இருக்கும் போல இருக்குது. இது நல்லா வேகட்டும். நல்லா சிம்மில் வச்சு நல்லா வேக விடலாம். நல்லா வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வெந்துருச்சு. இப்போ திருப்பி பார்க்கலாம். வாவ், சூப்பராக குக் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நெய் விருப்பம் இருந்தால் நெய் கொஞ்சம், எண்ணெய் கொஞ்சம் போட்டுக்கலாம். குட்டீஸ்க்கெலாம் நெய் போட்டு கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
இப்போ அடுப்பை சிம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்னொரு ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ரெடி ஆயிடுச்சு. இதையும் திருப்பி போட்டுடலாம். அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் நமக்கு இதுவாக இருக்குது. இப்போ கொஞ்சமாக நம்ம நெய் போட்டுக்கலாம். நல்லா ஒரு 2 மினிட்ஸ் இந்த பக்கமும் நல்லா வேகட்டும். இப்போ மூடி போட வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம குட்டீஸ்க்கு வந்து இது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். நம்ம 1 or 2 வயசுலேருந்து ஆரம்பித்து எல்லா 15-20 வயசு வரைக்கும் குழந்தைங்களுக்கு கூட நம்ம டெய்லி பண்ணி கொடுக்கலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் நம்ம எடுத்துக்கலாம். இதில் ஃப்ரூட்ஸு, வீட் ஃப்ளோரு எல்லாமே இருக்குது. டேட்ஸ் தான் ஸ்வீட்டுக்காக நம்ம போட்டிருக்கோம். நேச்சுரல் கலராக இருக்குது. இதை நம்ம எல்லாருமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். சில குட்டீஸ் வந்து இதில் வந்து பட்டர் போட்டு சாப்பிடுவாங்க. விருப்பம் இருந்தால் நீங்கள் பட்டர் கூட கொஞ்சம் சேர்த்து கொடுக்கலாம். நம்ம வேறு எதுவுமே இப்போ எல்லாருமே பேன் கேக்கு அப்படின்னாக்கா எல்லாருமே வந்து இது போடுவாங்க, சோடாப்பு அது மாதிரி ஏதாவது போடுவாங்க. எதுவுமே போடாதீங்க. குட்டீஸ் கொடுக்கும்போது நம்ம எதுவுமே சேர்க்கக்கூடாது. பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எதுவுமே போடக்கூடாது. குட்டீஸ்க்குன்னா எப்போவுமே நம்ம வந்து வெறும்னதான் பண்ணி கொடுக்கணும். நல்லா குக் பண்ணி கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ரெடி ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், சுவையான ஹெல்தியான ஃப்ரூட்ஸை மட்டுமே வச்சு நேச்சுரலான ஒரு பேன் கேக் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து உங்கள் வீட்டு குட்டீஸ் பெரியவங்க எல்லாருமே பண்ணி சாப்பிடுங்க. இது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.